சார் டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங்ல ஓவரால் நம்ம என்னென்னலாம் சார் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are going to start with what is the meaning of testing, what is the difference between very very important testing and debugging, verification and validation. ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, நீங்க தான் இப்ப எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. What are the different types of testing? Unit testing, integration testing, system or verification testing. Inside that there are two modules called alpha testing, beta testing, acceptance testing or validation testing, regression testing, performance testing. Inside that two things called load testing and stress testing. There is one more name for load testing, that is called volume testing. Please make a note. One more name for load testing, that is called volume testing. That is also a part of performance testing. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். This is the agenda for testing. Shall we proceed forward? Just give me a C, my dear friends. It's a theory part, the fun part. Lot of fun is there for you. Entire fun part. Now start. Okay va? Are you all ready now? Are you all ready for the show? Yes. Listen carefully. Okay. என்ன சார் பண்ண போறோம் டெஸ்டிங்ல அப்படின்னா, யார் உள்ள வர? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் உள்ள வர? டெஸ்டிங் டீம் உள்ள வருது. in some other things they are called as a quality check. இவங்க என்ன பண்றாங்க? உள்ள வர இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அப்பா எல்லாம் கரெக்டா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்படியே போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா? What is their primary objective? They have the intention to find errors. கரெக்டா? அவங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன? எரரை கண்டுபிடிக்கணும். அதுதான். சரி சார், அவங்க எரரை கண்டுபிடிக்கணும். எதை பேஸ் பண்ணி எரரை கண்டுபிடிப்பாங்க? உங்களோட கோடை பேஸ் பண்ணி தானே கண்டுபிடிப்பாங்க. அப்ப உங்க கோடை அவங்க கையில கொடுத்துருவீங்க. உங்க கோட் அவங்க இப்ப யாரு? இப்ப பாருங்க, இப்ப இது வரைக்கும் சீன்ல பார்த்தவங்களும் மாத்திரம் நான் இது வரைக்கும் கஸ்டமர் டெவலப்பர்னு பார்த்தோமா. இப்ப யார் பண்றோம்? டெவலப்பர் டெஸ்டர் ரெண்டு பேர் இருக்கான். இந்த டெவலப்பர் என்ன பண்ணா? கோடு பண்ணிட்டா கோடை வந்துட்டு கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுவான்? இந்த கோட்ல என்ன பார்ப்பான்? இந்த கோட்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்ப்பான். லைக் கண்டக்டிங் a test in college for a student, cycle test. You are conducting a test for students will take the test. They are developer. Students are developer. They will take the test and give back to you. வாத்தவனா சரிப்பா 100 மார்க் போயிட்டு சொல்ல மாட்டோம். What is our intention when you are verifying a paper? When you are correcting a paper, what is your objective? To find the errors. What are the mistakes that they have done? So நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிப்போம். அதே கான்செப்ட் தான் டெஸ்டர் என்ன பண்ணுவார்னா, எரரை கண்டுபிடிப்பார். ஓகேவா? அந்த பையன்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? தம்பி இது தப்பு பண்ணிருக்கடா, தம்பி என்ன பண்ணிருக்க, தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவோம். தப்ப யாரும் திருத்தணுங்க. முக்கியமான கேள்வி நான் கேட்கறேன். தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்றது யாரு? வாத்தியார். தப்ப திருத்தது யாரு? ஸ்டூடெண்ட். கரெக்ட் தானே? ஸ்டூடெண்ட் தானே தப்ப திருத்திக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. டெஸ்டர் என்ன பண்ணுவார்னா, ஐடென்டிஃபையிங் பக்ஸ். ரொம்பவே முக்கியமான விஷயம். டெவலப்பர் என்ன பண்ணுவார்னா, டீபக்கிங் பண்ணுவார். அப்ப எரர் ஐடென்டிஃபை பண்றது மட்டும்தான் யாரோட ஒர்க்கு? டெஸ்டரோட ஒர்க். டெவலப்பரோட ஒர்க் என்னது? டீபக்கிங். அங்க பார்க்கலாம். ஓகேவா? டெவலப்பரோட ஒர்க் என்னது? டீபக்கிங். தெளிவா புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் பாயிண்ட். இது தெரிஞ்சதுன்னா அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க, ரொம்பவே முக்கியம். சார் அப்படி பண்ணா எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாமா? எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் பண்ணிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் நாட் பாசிபிள். சார் எக்ஸாஸ்டிவ் டெஸ்டிங் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா இருக்கிற எல்லா பாசிபிலிட்டியும் வச்சு செக் பண்றது. ஓகே, செக் ஆல் பாசிபிலிட்டிஸ். என்னது? செக் ஆல் பாசிபிலிட்டிஸ். சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். சார் இன்ட் ஐன்னு போட்டேன், while I greater than 1 அப்படின்னு கொடுத்தேன். லெட்ஸ் சே int I equal to 2 னு கொடுத்துட்டேன். while I greater than 1. ஓகேவா? இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த பிளாக் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்? எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? I greater than 1 இருக்கிற வரைக்கும். நீங்க வேல்யூ கொடுத்து செக் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொன்னா முடிக்க முடியுமா? Whether it is possible?
whether it is possible to check all these possibilities of I greater than 1. பண்ண முடியுமா? Is it possible, my dear friends? Is it possible? No, it is not possible. That is called exhaustive testing. Exhaustive testing அப்படின்னா என்னன்னா இருக்கிற எல்லா பாசிபிலிட்டியும் நீங்க செக் பண்றது. எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸ் இருக்குன்னு வைங்க. எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸ் இருக்குன்னு வைங்க. ஓகேவா? எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 2 பார்ட்ஸ் இருக்கு. அப்ப எத்தனை டைப் ஆஃப் வேல்யூக்குலாம் 2 to the power n டைப் ஆஃப் வேல்யூ கொடுக்கலாம். ஓகேவா? 2 to the power n டைப் ஆஃப் வேல்யூ கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? ஏன் 2 to the power n போட்டேன்? மொத்தம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இஃப்க்கும் 0, இஃப்பும் ஒர்க் அவுட் ஆகல, எல்ஸும் ஒர்க் அவுட் ஆகல. இஃப் ஒர்க் அவுட் ஆகல, எல்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இஃப் ஒர்க் அவுட் ஆகுது, எல்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. இஃப் ஒர்க் அவுட் ஆகுது, எல்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் பாசிபிலிட்டி. இது எப்படி சார் நடக்கும்? நடக்காது. இது நடக்காது. இஃப்பும் ஒர்க் அவுட் ஆகல, எல்ஸும் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது நடக்காது. இதுவும் நடக்காது. இது ரெண்டும் நடக்காது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ஐ நோ அபவுட் இட். பட் வாட் ஆர் த பாசிபிலிட்டின்னு போட்டா இதெல்லாம் பாசிபிலிட்டி தானே. 2 விஷயம் சொன்னா இதான பாசிபிலிட்டி. 2 to the power n. புரியுதா? இது எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இஸ் இட் பாசிபிள்? நோ. Is it possible? Suppose if you are having 4 values, 2 to the power 4. If you are having 20 values, 2 to the power 20, that is not possible. This is called exhaustive testing. Exhaustive testing is not possible. Right? அப்ப என்ன பண்றான்? இது டெவலப்பர். பாருங்க, அழகா இருக்கு பாருங்க டயக்ராம். இது யாரு? டெவலப்பர். இது யாரு? டெஸ்டர். சரியா? வந்து கேட்கிறார், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான். அவன் என்ன சொல்றான்? I removed the bad code from the app. நான் எல்லா பேடு கோடையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நீ சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பேடு கோடையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் மீதி என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. என்னவா இருக்கு? எம்டியா இருக்கு. மீதி எம்டியா இருக்கு. என்ன இருக்கு? ஹலோ வேர்ல்டு பிரஸ் என் ஈக்குவல் டு கண்டினியூ இருக்கு. அப்ப ஒரு டெஸ்டர் என்ன பண்ணணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எரர் இருக்கோ அது அத்தனையும் சொல்றதுக்கான முயற்சி பண்ணணும். அதுதான் அவரோட ஜாப். ரைட். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். Testing and debugging are different processes which occurs at same time. ஓகேவா? டெஸ்டிங் எங்க நடக்கும்? டெஸ்டிங் எங்க நடக்கும்? டெஸ்டர் சைடுல நடக்கும். டீபக்கிங் எங்க நடக்கும்? டெவலப்பர் சைடுல நடக்கும். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டெவலப்பர் கஷ்டப்பட்டு ஒரு ஃபீச்சரை கண்டுபிடிச்சாருன்னா குவாலிட்டி அனலிஸ்ட் என்ன பண்ணுவாரு? குவாலிட்டி அனலிஸ்ட் டெஸ்டர் என்ன பண்ணுவாரு? அதுல இருந்து ஒரு பக் இருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட திருப்பி கொடுத்துருவாரு. இதுதான் விஷயம். ஓகேவா? டெஸ்டர் என்ன பண்ணுவான்னா ஐடென்டிஃபையிங் பக். டெவலப்பர் என்ன பண்ணுவார்? ரிமூவிங் பக். ஐடென்டிஃபையிங் பக், ரிமூவிங் பக். Just give me a see if it is clear, my dear friends. Slowly